இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 11வது தலைப்பு சிவபூஜை. பாடல் எண் 1834. வெள்ள கடலுள் விரிசடை நந்திக்கு. இது முதலடி. வெள்ளம் அப்படின்னா பெருக்கு, உண்மை, மிகுதி, இதெல்லாம் வெள்ளம் என்பதற்கு பொருள். ஸோ வெள்ளக்கடல் உள் விரிசடை நந்திக்கு. ஸோ ஒரு பெருக்கம் ஒன்று இருக்கு. நேரடியாக வெள்ளம்னா நம்ம கடல் நீருடைய வெள்ளம் அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்க கூடாது. உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. வெள்ளம் என்றால் உண்மை என்ற ஒரு பொருள் இருக்கு. அந்த உண்மையினுடைய மிகுதி எப்படி இருக்கான்? கடல் போல விரிவடைஞ்சிருக்கான். கடல் என்பது ஒரு உவமை. கடலினுடைய ஆழத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுமா? அளவை தெரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, ரொம்ப கடினம். ஸோ அது போல் இங்கே வெள்ளக்கடல் உண்மையினுடைய மிகுதி பெருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கான். அது உள் விரிசடை நந்திக்கு அப்படின்றாரு. விரிசடை அப்படின்னா பறந்து விரிந்து சடையை கொண்டிய இறைவனே குருவாக நிற்கின்றார் அப்படின்னு பொருள். இப்போ குருவா இருக்கக்கூடிய இறைவன் நீங்க விரிசடையா வச்சிருக்காருன்னா என்ன பொருள்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விரிசடை என்றால் அருளை கொடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இறைவன் இங்க குருவா நின்று அருளை வாரி கொடுத்து எதையோ சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எதை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்? உண்மை என்ற ஒன்றை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். உண்மை, சத்தியம், அதனுடைய பெருக்கம். ஒரு கடல் மாதிரி அளவில்லாம உண்மையை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தில். இதான் முதலடியில சொல்றேன். இப்படி இறைவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையை உள்ளக்கடல் புக்குவோர் தம்மை பூக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. உள்ளக்கடல் அப்படிங்கிற இங்க உள்ள அப்படின்னு சொல்றது நம்மளுடைய உள்ளம். நம்மளுடைய உள்ளத்துல உள்ளம் என்கின்ற கடல் என்று ஒன்று இருக்கு. உள்ள எங்க கடல் மாதிரி தானே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் யோசிச்சாலும் சரி, நீங்க ஃபுல்லாயிடுச்சுப்பா, கொஞ்சம் இதுக்கு மேல யோசிக்காதப்பா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உள்ளம் சொல்லுதாங்க? கிடையாது. அது வாட்டுக்கு போகும். கடல் எப்படி அளவில்லாத ஆழமுடையதோ நீலாகலமுடையதோ அது போல எண்ணமும் இங்க அது வாட்டுக்கு எவ்வளவு நாளும் சரி கத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கும் டிகிரி ஏகப்பட்ட டிகிரிகள் முடிச்சவங்களாம் இன்னைக்கு இருக்காங்களா? 50 டிகிரி முடிச்சா 60 டிகிரி முடிச்சேன்னு இருக்காங்கல்ல. போதும் எனக்கு முடிஞ்சு போச்சுல யாரும் சொல்றது இல்லையா? கத்துக்கிட்டு இருக்கவங்க கத்துக்கிட்டே இருக்காங்க இங்க. அது மாதிரி இறைவன் கொடுக்கறத புக்குவோர் அப்படிங்கிறாரு. புக்குவோர்னா உள்ளே புக வைத்தல். நமக்குள்ள நம்மளுடைய உள்ளத்துல இறைவன் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாரோ தர்மத்தின் வடிவா அதெல்லாம் உள்ள கத்துக்கிறது. எல்லாத்தையும் உள்ள மனதுல பதிய வைக்கிறது. பதிய வைப்பது மட்டுமல்லாமல் அதனை கடைபிடித்தல். அதான் முக்கியம் அங்க. இப்படித்தான் நீரை சாப்பிட வேண்டும், இதுதான் முறை. இப்படித்தான் உணவை சாப்பிட வேண்டும், இதுதான் முறை அப்படின்னு சொல்லி அதுல ஒரு தர்மம் இருக்குன்னா உடனே இப்படித்தான் செய்ய வேண்டுமோ அதை கடைபிடிப்போமே அப்படின்னு சொல்லி உடனே அதை கடைபிடிக்க ஆரம்பித்தல். கத்துக்கிறது அப்படின்னா சும்மா மனசுல இப்ப 2 2 4ன்னு பெருக்கி உள்ள வச்சுக்கிறது மட்டும் இல்லை. அதை நம்மளுடைய வாழ்க்கை முறையில் செயல்படுத்த ஆரம்பித்தல். அதுதான் உள்ள கடல் புக்குவோர். அவரு தம்மை பூக்கொண்டு அப்படிங்கிற தம்மைன்னா இறைவன். இந்த இடத்துல அவரை பூக்கொண்டுன்னா இந்த இடத்துல பூக்களை கொண்டு அர்ச்சித்தல். இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், பூக்கள் அபிஷேக பொருட்கள் எதையோ வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்றோம். அதுதான் செஞ்சு அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க பூக்கொண்டுன்னு சொல்றதும் ஓமையா தான் சொல்லப்படுது. இறைவன் சொல்லி கொடுப்பத நம்ம கடைபிடிச்சாலே அதுவே அவருக்கு பூவை கொண்டு அர்ச்சனை செய்வது போல. பூ என்பது இங்க ரொம்ப மென்மையை குறிக்கும், மிகவும் மென்மை. அப்போ அந்த பூ கொண்டு இறைவனுக்கு அர்ச்சிப்பது போலவே நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இறைவனுக்கு அர்ச்சித்தல் செய்வது போலத்தான். ஏன்னா இறைவனுக்கு என்று நம்ம இப்போ பூ கொடுத்த அபிஷேகம், பூ கொடுத்த சாத்திரம், நிறைய அபிஷேகம் பண்றோம். இதனால இறைவனுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அவர் எதையெல்லாம் நம்ம இறைவனுக்கு கொடுக்குறோமோ, நான் தான்ப்பா இறைவா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கிறோமோ இது எல்லாமே அவர் கொடுத்தது. பூக்கள் அவர் பூக்க வைத்தா தான் பூக்கள். அபிஷேகம் செய்கின்ற நீர் அவர் கொடுத்தால்தான் நீர். வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்துக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் என்று எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாம் அவர் கொடுக்கப்பட்டதுதான். வேண்டுமென்றால் அவர் உழைப்பு என்று வேணால் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு பஞ்சாமிர்தம் செய்யணும்னா 4 பொருள் கிடைக்கும். 4 பொருளும் இறைவன் கொடுக்கறதா. இங்க பஞ்சாமிர்தம்னா 5 பொருட்கள் சேர்த்து செய்யறது. 5 பொருட்கள் கிடைக்கும். அது இறைவன் அருளால் கிடைச்சா தான் உண்டு. அதை ஐந்தையும் சரியான அளவில் சேர்த்து நம்ம செய்யறோம்னா செய்யக்கூடிய அறிவையும் இங்க இறைவன் தான் கொடுக்கிறார்.
இங்க உடல் உழைப்பு வேணா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அந்த உடல் உழைப்பு உள்ளுக்குள்ள ஆற்றலையும் இறைவன் தான் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அதையும் செய்ய முடியாது. அப்படி எல்லாம் எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுத்து செய்வது தான். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்கறத நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா? அந்த கடைபிடித்தலில் ஒரு சிரத்தை என்ற ஒன்று இருக்கின்றது. இறைவனுக்கு அதுதான் மிகவும் பிடிக்கின்றது. நம்ம என்னதான் எத்தனை மாலை கொண்டு போய் கொட்டினாலும், பூக்களை கொட்டினாலும், எவ்வளோ அபிஷேகம் செஞ்சாலும் சரி, ஆனால் அவர் சொல்றத கடைபிடிக்கிறதுல ஒரு சந்தோஷம் ஒன்று அவருக்கு இருக்கு, மகிழ்ச்சி ஒன்று இருக்கு. அதுதான் அந்த இடத்துல வேணுமா. இதை சொல்லிட்டார், முதல் 2 அடியில சொல்லிட்டார். அடுத்த 2 அடியில சொல்றாரு, இது யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்றத அடுத்த 2 அடியில சொல்றாரு. ஏன்னா என்ன செஞ்சா அது சிவ பூஜைன்னு சொல்லிட்டாரு முதல் 2 அடியில. சிவபூஜை என்றால் என்ன அப்படின்றத முதல் 2 அடியில சொல்லிட்டார். அடுத்த 2 அடியில கள்ளக்கடல் விட்டு கைதொல மாட்டாதார் அப்படின்னு சொல்றாரு. கள்ளக்கடல் விட்டு அப்படிங்கிற இப்ப எப்படி அங்க வெள்ளக்கடல்னு சொன்னாரோ, உண்மை என்கின்ற கடல் ஒன்று இருக்கின்றதோ, அதுபோல கள்ளக்கடல் அப்படின்ற கள்ள அப்படின்னா ஒரு விஷயம் தர்மம் மாதிரியே இருந்து ஏமாத்துறது. நான் ஏற்கனவே சமீபத்துல ஒரு வகுப்புல தான் சொன்ன நினைவு இருக்கு எனக்கு. கள்ளன் அப்படின்னு சொல்லுவோம். கள்ளன்னா திருடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா கள்ளன்னா திருடன் கிடையாது. உண்மைய அது பொய்ய உண்மை மாதிரியே சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துறது. அதான் கள்ளன். அவன் வந்து சண்டை போட மாட்டான், தன்னுடைய வீரத்தெல்லாம் காட்ட மாட்டான், தன்னுடைய அறிவால பொய்யெல்லாம் உண்மை மாதிரியே காமிச்சு அங்க இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவான். அதான் கள்ளன். இந்த கள்ளக்கடல் விட்டு அது போல எது நம்மளை ஏமாத்தான்? இங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாயை என்று ஒன்று இருக்கு இல்லையா, இது பொய்யை உண்மை போலவே நமக்கு காட்டி அது ஏமாற்றுகின்றது. அப்படிப்பட்ட அந்த மாயையை விட்டு கை தொழ மாட்டாதார் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாயையை விட்டுட்டு இறைவா நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி கைகூப்பி இறைவனை தொழணுமா? ஆனா இங்க யாருமே தொல்றது இல்லை அப்படிங்கிறாரு. கை தொழ மாட்டாதார் அப்படின்னு சொல்றாரு. உலக பற்றுன்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது இந்த உலகம், என் வீடு, என் உடம்பு, என் பந்தம், என் பாசம், இதெல்லாம் மாயை தான். இதெல்லாம் விட்டுட்டு இறைவனை நோக்கி அவர் என்ன சொல்றாரோ அதை கடைபிடித்து அதை நம்ம கையை கூப்பி தொழ வேண்டும். அப்படி தொழாதவங்க அல்லல் கடலுள் அழுந்துகின்றாரே அப்படின்னு சொல்றாரு. அல்லல் கடலுள் அப்படிங்கிறது. அல்லல் அப்படின்னா வாரிக்கொள்ளுதல், வாரி கொண்டு போதல். அள்ளிட்டு வாப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது ஒன்று வெளியிலன்னா அள்ளிட்டு வா, அள்ளிட்டு போ, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அள்ளுதல் என்றால் வாரி கொண்டு போதல். அப்ப அல்லல் கடல் அப்படின்னா இந்த உலகத்துல மாயை எதையெல்லாம் நம்மிடம் காட்டி உன்னுடையது உன்னுடையது என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றதோ அதை இந்த மனிதன் என்ன பண்றானா, அள்ளிக்கிட்டு போறானா அப்படியே. அதான் அல்லல் கடல் அப்படிங்கிறது. அல்லல் கடல் உள்ள அழுந்துகின்றாரே அப்படிங்கிறது. இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இன்னும் உள்ளேயே அழுந்துகிட்டே போறாங்களாம். ஒரு தண்ணிக்குள்ள இறங்கணும் அப்படின்னா என்ன ஆயிடும்? தண்ணி அழுத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். உள்ள போயிடுச்சுன்னா அவன் உள்ள போயிடுவான், தானாவே உள்ள போயிடுவான். தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சுன்னா இல்லை, இவனே உள்ள போயிடுவான் தண்ணிக்குள்ள. அதுபோல இந்த மாயை என்ற ஒன்றில் இவன் உள்ளே அழுந்தியே கிடைக்கின்றான். அப்ப என்ன ஆயிடுது? மாயையிலே மாட்டிக்கிட்டு தப்பு தான் செய்யறான், இறைவனை வணங்குறது கிடையாது. அதனால என்ன ஆயிடுது? கர்மா வினை சேருது, ஆசை அதிகமா சேருது, பந்தம் பாசம் அதிகமா சேருது. அதன் விளைவாக மீண்டும் மீண்டும் அவன் பிறவி சூழலுக்குள் மாட்டிக்கொண்டே இருக்கின்றான். இதை 2வது அடியில சொல்ற. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், முதல் 2 அடியில் எப்படி இறைவனை தொழுதால் அது சிவபூஜை என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அடுத்த 2 அடியில் இந்த கலியுகத்தில் யாரும் இதனை கடைபிடிக்காமல் மீண்டும் பிறவி சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நமக்கு சொல்கிறார். முதல் 2 அடியில் என்ன சொல்றாரு? உண்மை என்ற ஒன்றின் மிகுதியை இறைவன் நமக்கு ஒரு அருளாக நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இதை தனது உள்ளத்தில் வைத்து கடைபிடிப்பவர்கள் இறைவனை அர்ச்சிப்பவர் ஆவார்கள். அவர்களுக்கு மாயை என்ற ஒன்று விலகிவிடும். அவர்கள் பிறவி சூழலிலிருந்து விலகுவார்கள். பிறவி என்ற ஒன்று அவர்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த மனிதர்கள் மாயை என்கின்ற இந்த உலக கடலுக்குள் சிக்கிக்கொண்டு இறைவனை தொலை மறுக்கிறார். மாட்டாதான்னு சொல்றாரு. தொலை மறுக்கிறார்கள், தொழாதவர்கள்.
மீண்டும் மீண்டும் கர்மங்களை சேர்த்துக்கொண்டு, கர்மங்களே அள்ளிக்கொண்டு, வினைகளை அள்ளிக்கொண்டு, ஆசை பாசங்கள் இதையெல்லாம் அள்ளிக்கொண்டு இந்த மீண்டும் பிறவி சூழலுக்குள் அழுந்தியே கிடக்கின்றார்கள். இதுதான் அந்த பாடலுக்கான கருத்து.